விஜய் பேசியிருக்காரு. ஏன்னா அவரு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறது. அதனால அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. ஏன் அதை தாமதப்படுத்துது என்றால், முதல்ல 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இப்ப 5000 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்கன்னு அமைச்சரே சொல்றாரு. விவகாரத்துல என் மீது ஏன் பழிய போட்டீங்க அப்படின்ட்டு முழு சுமையை என் மேல பழிச்சு கொடுத்ததா விஜய் பேசியிருக்காரு. இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. ஏன்னா அவரு அந்த இதுல பிரச்சனைகள் இருக்கு. அது உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறது. அதனால அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. நிதி ஒதுக்கீட்டுல மத்திய அரசு தொடர்ந்து தாமதம் காட்டி வருது. பொருளாதார போர்னு சொல்லிட்டு அமைச்சர்லாம் இல்ல, அதான் சொல்றேன். இவர் செயற்கையான பொருளாதார போர்னு சொல்றாரு. நான் சொல்றேன் செயற்கையான ஒரு உரிமை போரை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். 11 லட்சம் கோடியில அடிப்படை கட்டமைப்பு. நேற்று கூட பாத்தீங்கன்னா சர்வானந்தா சோனோவால் அவர்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றத்துல பறக்கும் சாலை, மாதவரம் பறக்கும் சாலையில ஏன் அதை தாமதப்படுத்துது என்றால், முதல்ல 1000 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இப்ப 5000 கோடி மத்திய அரசு ஒதுக்கியிருக்காங்கன்னு அமைச்சரே சொல்றாரு. அதே மாதிரி 2வது பேஸ் மெட்ரோக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில ஏன் ஒதுக்கப்படலன்னு இவங்க திட்ட அறிக்கையை சரியா கொடுக்கல. அதனால இன்னைக்கு கேக்குறாரு, மதுரைக்கு பிரதமர் வந்தாருன்னா எய்ம்ஸ் எங்கன்னு கேளுங்க, மெட்ரோ எங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் முதலமைச்சர் வேங்கை வயலுக்கு வந்தாருன்னா தீர்வு எங்க அப்படின்னு கேளுங்க. கள்ளக்குறிச்சி போனா ஏன் கள்ளச்சாராயம் இங்க வந்ததுன்னு கேளுங்க. அதே மாதிரி திருநெல்வேலி போனா ஏன் ஜெயக்குமார் மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவரோட என்ன அது கண்டுபிடிக்கப்படல, குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு கேளுங்க. மதுரைக்கு போனீங்கன்னா மதுரை ஏன் குப்பையான நகரமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேளுங்க. ஏன் மதுரையில கார்பரேஷன்ல ஊழல் மலிந்திருந்ததுன்னு கேளுங்க. அப்படிதான் மக்கள் இனிமே கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள கடமையை நீங்கள் தவிர்த்து விட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பது எனது கருத்து.